நடிகர் திலகத்தின் மிகச்சிறந்த படங்களில் ஒன்றாக பல விமர்சகர்கள் இதை கொண்டாடுகிறார்கள். நடிகர் திலகத்தின் நடிப்பும் மிக மிக சிலாகிக்கப்படுகிறது. நடிகர் திலகம் ஒரு இடத்தில் கூட குரலையே உயர்த்த மாட்டாரு. உடல் அசைவுகள் பாத்திரத்தை ஒட்டியே இருக்கும். பின்னால் அவரின் கதாநாயகிகளாக வலம் வந்த ஜெயலலிதா, காஞ்சனா ஆகியோருக்கு அப்பாவாக, அதுவும் அவர்கள் இருவருடனும் முதல் திரைப்படம். அகில இந்தியாவிலும் இந்த தைரியம், இமேஜ் அப்படின்றதை நடிப்பு திறமையால உடைக்கும் திறமை, ரசிகர்களுடன் உள்ள நம்பிக்கை வேறு எந்த நடிகருக்கும் இன்று வரை கிடையாது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள், மனைவி ஆகியவருடன் சப்டில் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் பாணியில தன் வாஞ்சை, பாசம் ஆகியவற்றை வெளிப்படுத்தியிருப்பாரு. வாரம் ஒரு முறை குடும்பத்துடன் கழிக்கும் தலைவன் கதாபாத்திரத்துக்கு அவ்வளவு மெருகு சேர்த்திருப்பாரு. இந்த கதாபாத்திரத்துல ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாத எச்சரிக்கையான ஒரு உணர்வினை படம் முழுவதும் தேக்கி தனது அசைவுகள், வசனம் பேசும் முறை அனைத்துலையுமே காட்டுவாரு. குழந்தை பிறக்க போகும் செய்தியை ஒரு மென்மையான கூச்சத்துடன் இயல்பாய் அணுகும் காட்சி அற்புதமாக அமைஞ்சிருக்கும். வீட்டுக்கு வந்து குழப்பத்துக்கு காரணமான மகனுக்கு துளி கூட வேண்டா விருந்தாளி அப்படின்ற உணர்வு அல்லது குற்ற உணர்வு எழக்கூடாது அப்படின்னு அழகாக உபசரணை செய்து அனுப்பிய பிறகு சிறிது தயக்கம் காட்டுவாரு. குடும்பத்தினருடன் பிடிப்பட்ட உணர்வு இன்றி அவர்கள் நம்பிக்கையை தெரிந்து கொள்ளும் காட்சியில ஏமாற்றத்துடன் வெளியேறும் காட்சி. அதுக்கப்புறம் தான் தவறு செய்தவன் அல்ல அப்படின்ற ரீதியில எல்லோரையும் பேச்சாலும் செயலாலும் அணைத்து செல்லும் காட்சிகள். இப்படி எவ்வளவு வேறுபாடு காட்டியிருப்பாரு நடிகர் திலகம். பார் மகளே பார், உயர்ந்த மனிதன் சாயல்கள் துளியும் வராமல் முரண்டும் சுந்தரராஜன் சம்மந்தியை உட்கார வைத்து உண்மையை உணர்த்த ஒரு சில டிசிபிள் கண்டிப்போடு உயர்த்தி பணிய வைப்பாரு நடிகர் திலகம். அவங்க பணக்காரங்களா இருந்தா அவங்களோட நமக்கு என்ன அதப்பது? நமக்கு மானம் தான் பெரு. மானம் இழந்து வாழறதை விட சாகம். தள்ளாம பண்ண அவன் வீட்லயே பெரிய மனுஷனா, பெரிய மனுஷன் எல்லாம் பேச. என்னமா நடந்தது? அவனே கேட்கிறேன். உமக்கு தெரியாது? மாதிரி குடும்பத்துல என்ன நடக்கணுமோ அதான் நடந்தது. அப்பனை போல பொண்ணு. அம்மா, கமலா, என்னம்மா, என்ன நடந்தது? என்ன சந்தேகப்படுறாங்கம்மா. அம்மாவை கொஞ்சம் தாங்கி பிடிச்சுக்கோங்கம்மா. வா போகலாம். சம்பந்தி சார், நான் ஒரு வார்த்தை சொல்லலாமா? ஆஹா, சொல்லுங்களே. என்ன சொல்லிட போறீங்க? எந்த முகத்தை வச்சுட்டு சொல்ல போறீங்கன்னு கேட்கிறேன். உம்ம வண்டவாளம் தான் சங்கு சிரிக்குதே. பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருட்டுருச்சுன்னு நினைச்சுதான் என்ன ஏமாத்தினாப்பல இன்னும் யார் யாரை ஏமாத்த திட்டம் போட்டிருக்கீங்க? இந்த லட்சணத்துல இவருக்கு ஒரு வீடு, பங்களா, ஃபேக்டரி, பேரு, கெட்ட கேடு. நீங்க சொல்லி முடிச்சாச்சா இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? இன்னும் என்ன சொல்றதுக்கு இருக்கு? வீடு, வாசல், மனைவி, குழந்தைங்க எல்லாம் இங்க இருக்கும் போது ரகசியமா பட்டணத்துல வேற ஒருத்தி, அவளுக்கு குழந்தைங்க வேற. நீர் யோக்கியமான மனுஷனா இருந்தா நிமிர்ந்த என் முகத்தை பார்த்து பதில் சொல்லமே பார்க்கலாம். ஏன் பதில் சொல்லணும்? எதுக்காக பதில் சொல்லணும்? நீ யாரையா என்ன பதில் சொல்ல சொல்லி கேட்க? எனக்கு 2 மனைவி இல்லையா, 1000 மனைவி இருக்காங்க. தெரியுமா? தெரியுமா அவருக்கு? சம்பந்தியா, மனுஷனா பிறக்கிறது பெருசு இல்ல, ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் மனுஷனா வாழணும், அதுதான் பெருசு. அதை புரிஞ்சுக்கங்க. மனுஷன்னா மனசு சுத்தமா இருக்கணும்யா, வாக்குல நாளையா இருக்கணும், அன்பு, அடக்கம், பண்பு, பாசம் அத்தனை இருக்கணும். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் நல்லதையே பார்த்து, நல்லதையே கேட்டு, நல்லதையே பேசி, நல்லதையே செய்யவும் வேணும். உங்கள போல இல்ல. நான் ஏதாவது தவறுதலா பேசிருந்தா என்ன மன்னிச்சு. உட்கார் உட்காருங்க. இப்ப கேளுங்க. உங்களுக்கு என்ன தெரியணும்? என்ன பற்றி, என்னுடைய இன்னொரு மனைவியை பற்றியும் தானே சொல்றேன். ஆனா என் கதையை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன படைச்ச கடவுளுக்கு கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அதோ நிக்கிறாளே அந்த உத்தமி, கடந்த 25 வருஷமா என் மேல மாறாத அன்பு செலுத்தி அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சு என் உயிருக்கு உயிரா இருந்துட்டு வர்றாளே, அந்த பத்தினி தெய்வத்துக்கு, பொறுமை கடலுக்கு, அந்த மகாலட்சுமிக்கு தான் நான் என் கதையை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பிளாஷ்பேக்ல சைக்கிள் ஓட்டி வரும் காட்சியில் சிறிது இழைக்க ஆரம்பித்து இளமையும் அழகும் துருதுருப்பும் மின்ன அவ்வளோ அழகாக தோன்றுவாரு.
ஒவ்வொரு வேறுபட்ட உறவுகள் நண்பர்களுடன் வேறுபட்ட சூழ்நிலைகளில் பேசும்போது சட்டில் ஆக்டிங் முறையில் நடிகர் திலகம் அதை ஹேண்டில் செய்திருக்கும் விதம், ஏன் இன்று வரை இத்தனை கோடி பேர் உலக நடிப்பு மேதைகளில் முதல்வர் அப்படின்னு கொண்டாடுகிறோம் என்ற காரணம் விளங்கும். சப்போர்ட்டிங் கேஸ்ட் நிறைய வரவேண்டி இருப்பதால நடிகர் திலகம் தவிர யாருக்குமே தனி கவனம் போகாவிட்டாலும் சவுகார் ஜானகி, பண்டரிபாய், மணிமாலா மனதில் நிற்பாங்க. எல்லாருமே அவங்களுடைய பங்கை நன்கு செய்திருப்பார்கள். கிரவுட் ஷாட்ஸ் அபார கவனத்துடன் கையாளப்பட்டிருக்கும். ரவிச்சந்திரன், சிவகுமார், சுந்தர்ராஜன், ஜெயலலிதா, காஞ்சனா எல்லோருக்குமே நடிகர் திலகத்துடன் இது முதல் திரைப்படம். வித்தியாசமான இந்த கதைக்கு சுவாரஸ்யம் கெடாமல் அத்தனை கதாபாத்திரத்துக்கும் தேவையான ஸ்பேசிங் காட்சிகள் கொடுத்து கம்பி மேல் நடக்கும் வித்தை நன்றாக கையாண்டு இயல்பான உயிரோட்டமான பாத்திரத்தின் தன்மைக்கு இடைஞ்சல் தராத வசனங்களையும் அமைச்சிருப்பாரு வேப்பத்தூர் கிட்டு அவர்கள். வணக்கம். உங்களை பார்க்க தான் வந்தேன். வாங்க வாங்க, ஏதோ அபூர்வமா வந்திருக்கேங்க. உட்காருங்க. நீங்க எங்க வீடு தேடி வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? உட்காருங்க. மோகன், இங்க வா. இத ஒரு நிமிஷத்துல வந்து மோகன், விஷயம் என்ன? ஏதாவது நடந்திருந்தா என்கிட்ட சொல்லிடு. பிரின்சிபல் சார், நாங்க இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இதோ வந்துட்டேன். உட்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல, உட்காரு. உங்க புள்ள மோகன். நீ பேசாம இரு. உங்க புள்ள மோகன் என் பெண் மாலா அழைச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துறான். அதை இன்னைக்கு நான் என் கண்ணால பார்த்துட்டேன். இவங்க ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம ரகசியமா சந்திக்கிறது நமக்கு அவமானம் இல்ல? வாஸ்தவம் தான். இருந்தாலும் ஏதோ சின்ன பிள்ளைங்க. சின்ன பிள்ளைங்கன்னா அதை அப்படியே விட்டுட முடியுமா? அப்படியே விட்டுவிட முடியாது. வேற என்ன செய்யறது? நான் சொல்லட்டுமா? பேசாம இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சிட வேண்டியது. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? குழந்தைங்க பெரியவங்களாகி அவங்க ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினாங்கன்னா அந்த ஆசைக்கு இடையூறா இல்லாம அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியதானே பெற்றவர்களுடைய கடமை. அவங்க கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சு அவங்க வாழ்க்கையை மலர வைக்கிறத தவிர நமக்கு வேற என்ன இருக்கு? நீங்க எவ்வளவோ பெரியவங்க, படிச்சவங்க. உங்களுக்கு போய் நான் ஏதாவது தவறா சொல்லிட்டேனா? இல்ல மிஸ்டர் சுந்தரம் பிள்ளை, பெரியவன் படிச்சவன்னு நீங்க என்ன சொல்றீங்க? நான் படிச்சிருக்கலாம், கல்லூரியிலே பாடம் சொல்லி கொடுக்கிறவனா இருக்கலாம். ஆனா வாழ்க்கை எங்கிற கல்லூரியில நீங்க நிகரற்ற பேராசிரியர். கேட்டியா? வாங்க. பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. மகாராஜா இருமா. நகைச்சுவை காட்சிகள் ஆனந்த விகடன்ல தொடராக வந்த தேவன் அவர்களின் துப்பறியும் சாம்பு நகைச்சுவையை ஒட்டி அமைஞ்சிருக்கும். இதுல நாகேஷ் கேரக்டர் பெயரும் ஷாம்பு தான். கதையின் போக்கை ரொம்ப நெருடாமல் அமைஞ்சிருக்கும். 1950 60களில் துப்பறியும் சாம்புவை தெரியாதவர் யாருமே இருக்க முடியாது. அவ்வளவு பாப்புலர் அப்படின்னே சொல்லலாம். தேவனின் சித்திர கதைகளாக வெளிவந்த துப்பறியும் சாம்புவை மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்துல நாகேஷ் அவர்கள் தத்ரூபமாக நமக்கு காட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஏராளமான நாடகங்கள்ல சாம்புவின் கதை மேடை ஏறியது. மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்துல சாம்பு மாதிரி குணாதிசயமும் சாம்பு அப்படின்ற பேரும் சாம்புவை போலவே அதிர்ஷ்டமுடைய துப்பறிவாளராக நாகேஷ் அவர்கள் நடிச்சிருப்பாரு. ஆனால் தேவனின் கதைகள் எதுவும் அதில் பயன்படுத்தப்படவில்லை. போலீஸ் எவ்வளவு நாளா தேடுது? ஓடு, உடனே போலீஸ் போய் விஷயத்தை சொல்லு. சரி.
எங்க இருந்தா எப்படி பிடிச்சீங்க? இதோ இந்த கிணத்துக்குள்ள இருந்தான். அவன் வச்சிருந்த கத்தி. அட நீங்களா? சாம்பு இல்ல நீங்க? ஆமா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க? புரியலவா? அது நாங்க வந்துகிட்டு இருந்தோமா, இந்த கிணற பார்த்தோம், ஒளிஞ்சுக்கிறதுக்கு நல்ல இடமா தோணுச்சு. அது சரி, இந்த கேடி அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? என்ன சார் இதெல்லாம் என்ன கேட்டுக்கிட்டு? கேடி ஒளிஞ்சுக்கிறதுக்கு என்ன சார் எனக்கு தெரியாதா? தேங்க்யூ மிஸ்டர் சாம்பு. மாட்டு விலங்க. பிரமாதம் சார் நீங்க செஞ்சது. அன்னைக்கு பரங்கிக்காய்க்குள்ள பதுக்கி வச்சிருந்த நகையை கண்டுபிடிச்சீங்களா? இன்னைக்கு கிணத்துக்குள்ள பதுங்கி இருந்த ஆளையே கண்டுபிடிச்சிட்டீங்களே. இது என்ன சார் பிரமாதம்? அப்படி நான் என்ன செய்துட்டேன்? அது சரி மிஸ்டர் சாம்பு சார், நீங்க உங்க உயிரை கூட பார்க்காம கிணத்துக்குள்ள இறங்கிட்டீங்களே, ஒருவேளை அந்த ஆள் உங்களை கத்தியால குத்திருந்தான்னா ரத்தம் வரும். கத்தியாவது குத்துறதாவது, அதெல்லாம் கத்தியில குத்த மாட்டான் சார். நீங்க அப்படி அலட்சியம் இருக்க கூடாது. இத பாருங்க, நாங்க இந்த ஒரு நகர பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்தவங்க. இந்தாங்க, இந்த விசில வச்சுக்கோங்க. சங்கத்தை சேர்ந்தவங்க யாராவது உங்க உதவிக்கு ஓடி வருவாங்க. ஓஹோ, ஆபத்துக்கு உதவிங்களா? அப்படியே செய்யறேங்க. குழந்தையை காட்ட எல்லோரும் பார்க்க முந்தும் காட்சியில் நாய்க்குட்டியும் முண்டி அடித்து பார்க்கும். சிவாஜி அவர்களுக்கு எதிராக குடும்பமே அம்மா பக்கம் நிற்கும்போது, நாய்க்குட்டியும் அம்மா பக்கம் போகும்போது நீயுமா அப்படின்னு சிவாஜி அவர்கள் செல்லமாக வெதும்புவார். மோட்டார் சுந்தரம் பிள்ளை மற்றும் பார் மகளே பார் ஆகிய திரைப்படங்கள் வயதுக்கு மீறிய கதாபாத்திரம் ஏற்று சிவாஜி அவர்கள் நடித்த படங்கள். என்ன இது ஒண்ணும் நல்லா இல்லையே. என்ன நல்லா இல்ல? 8 அது சரி, 8 9. அவளுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. எங்க இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, உள்ளதான் இருக்க. மீனா, இது எப்படி ஏற்பட்டது? என்னால நம்பவே முடியல. நமக்கு இன்னொரு குழந்தைன்னா ஆச்சரியமா இருக்கு. நீ எழுந்திருக்க கூடாது, பேசாம படுத்து. என்ன விடுங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? எனக்கு கூட தான் வெக்கமா இருக்கு. ஆமா, எதுக்காக வெக்கப்படணும்? யாராவது கேட்டாங்கன்னா பேரனோ பேத்தியோன்னு சொல்லிட்டு போறது. எங்க போற? நான் போய் உங்களுக்கு காஃபி கொண்டுறேன். காஃபி கொண்டு வரதாவது? உனக்கு உடம்பு சரியில்லை, பேசாம படுத்துக்க. நான் போய் காஃபி கொண்டு. ஐயா, இது என்ன? இது எனக்கு உடம்பு கொண்டு இல்ல. இப்ப உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, அப்புறம் குழந்தைய வச்சுக்கிட்டு கொஞ்சம். ஏ பாபு. அம்மா, உனக்கு உடம்பு என்னமாச்சு? எனக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லடா கண்ணு. இத பாரு, நான் நல்லா தானே இருக்கேன். பாபு, அப்பாட்ட வா வா. பாருங்க பாருங்க, பூனை ஆட்டமா நடந்து வரத பாருங்க. அப்பா, அம்மாவுக்கு உடம்புக்கு என்னப்பா? அம்மாவை பைய கிட்ட போட்டு. அப்பா அப்பா, டாக்டர் இத குடுக்க சொன்னாரு. டாக்டரா? ஆமாப்பா, இத உடனே சாப்பிடணுமா? ஓ, ஏதாவது மருந்து கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு. குழந்தைகளுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? நமக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சிவாஜி அவர்கள் இதுல மிகவும் அடக்கி வாசிச்சிருப்பாரு. மணிமாலாவை கல்யாணம் செய்து கொண்ட காட்சியில தான் கொஞ்சம் நடித்து பார்ப்பார். சிவாஜி அவர்களின் நடிப்பில் மிகவும் பிரமிக்க வைத்த படம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை. 37 வயசுல 13 குழந்தைகளுக்கு அப்பாவாக மிகவும் துணிச்சலாக சவாலாக ஏற்றுக்கொண்டு நடித்த படம் தான் இது. சுந்தரம், வாங்க 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 வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. வணக்கம். வணக்கம். மன்னிக்கணும், நீங்க இங்க திடீர்னு வந்ததை பார்த்தா சின்ன கிராமத்து ஸ்டேஷன்ல போட் மெயிலே வந்த மாதிரி இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? சூடா காஃபி இல்ல ஜில்லுன்னு ஏதாவது? ரொம்ப நன்றி. உங்க புள்ள சேகர் வீட்டுல இருக்காருல்ல? இல்ல. ஏன், என்ன விஷயம்? உங்க புள்ள சேகரும் என் பெண் விமலாவும். மன்னிக்கணும், இது விஷயமா அவங்கிட்ட நான் அப்பவே சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? அவங்கிட்ட சொன்னேன், இந்த பாருடா, மீட்டர் கேஜ் வண்டி பிராட் கேஜ் லைன்ல போக ஆசைப்படக்கூடாது, அவ பெரிய இடத்து பொண்ணு, அவகிட்ட நெருங்கி பழகாதான்னு சொன்னேன். கேட்டா தானே, எங்க இந்த காலத்து பிள்ளைங்க பெரியவங்க சொல்றத கேட்கறாங்க. அப்படின்னா நீங்க சொன்னதை உங்க புள்ள கேட்கல. போட்டு இப்ப நான் சொல்றதை நீங்க கேக்குறீங்களா? கேட்கிறேன், கட்டாயம் கேட்கிறேன். அப்ப கேளுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரியவங்களுடைய தர்மம் என்னன்னு கேட்டா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது. என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றது இருக்கு? நான் என்ன சொல்ல முடியும்? எல்லாத்தையும் கேட்டு அப்படி நடுங்கி போய். நடுங்கிறதுக்கு என்ன இருக்கு? வாங்க சுந்தரம் பிள்ளை, நீங்க ஒண்ணும் விளையாடலையே. நான் விளையாடு, உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன்.
இப்பதான் பிரின்சிபல் வீட்டுக்கு போய் என் சின்ன பொண்ணு மாலாவுக்கும் அவருடைய பையன் மோகனுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிட்டு வந்தேன். அதே முகூர்த்தத்துல இவங்க 2 பேருடைய கல்யாணத்தையும் முடிச்சிடலாமே நினைச்சேன். அதுவும் நீங்க சம்மதிச்ச. நல்லா இருக்குது போங்க. ஏன் சம்மதமா? நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நான் வரட்டுமா? மிஸ்டர் சுந்தரம்ல, ஒரு சின்ன விஷயம் கேட்கலாமா? ஆஹா, தாராளமா கேளுங்க. அவசியம் வரும்போது கூட்ஸ் வண்டியும் மெயில் ட்ரெயினோட சேர்த்து விடுறது உண்டு. எனக்கு புரியும். அதாவது எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, ரேவதின்னு பேரு. உங்க அக்கா மகன் சாம்புவும் அவளும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு தெரியும். அப்படியா? பலே பலே. அப்ப இந்த கல்யாணத்தையும் சேர்த்தே முடிச்சிடலாம். நீங்க ஒண்ணு செய்யுங்க. வர்ற வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க. பிரின்சிபல் சாரும் வர்றாரு. எல்லாரும் உட்கார்ந்து பேசி இந்த 3 கல்யாணத்தையும் நிச்சயம் பண்ணி தாம்பூலம் மாத்திக்கிட்டா போச்சு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வர மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்தில் அமைந்த மற்றொரு அற்புதமான பாடல் எதிரில் வந்தது பொண்ணு அப்படின்ற பாடல். இந்த பாடலை A.L. ராகவன் அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாரு. எதிரில் வந்தது பொண்ணு, அவள் எழிலை கண்டது கண்ணு. எதிரில் வந்தது பொண்ணு, அவள் எழிலை கண்டது கண்ணு. எங்கள் சைக்கிள் 2 மோதல், அந்த சந்திப்பில் வந்தது காதல். தக்காளி பழக்கன்னம், உடல் தாமரை மலர் வண்ணம். தக்காளி பழக்கன்னம், உடல் தாமரை மலர் வண்ணம். பக்குவமான வயசு, சைக்கிள் பேக்கில உட்காரும் சைஸு. பக்குவமான வயசு, சைக்கிள் பேக்கில உட்காரும் சைஸு. எதிரில் வந்தது பொண்ணு, அவள் எழிலை கண்டது கண்ணு. எங்கள் சைக்கிள் 2 மோதல், அந்த சந்திப்பில் வந்தது காதல். பார்வை மைசூர் பாக்கு, கொஞ்சம் படபட பனநாக்கு. பார்வை மைசூர் பாக்கு, கொஞ்சம் படபட பனநாக்கு. பார்த்தால் தோணுது அழகா, ஆனால் பக்கத்தில் போனா மிளகா, பச்சை மிளகா, பச்சை மிளகா. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.